ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: 1 கப்பு பால் பவுடர், 1 கப்பு சர்க்கரை பவுடர், 1 கப்பு கொக்கோ பவுடர், 1/4 கப்பு கோகனட் ஆயில், 3 ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ நீங்கள் அடுப்பை அந்த பாத்திரம் ஹீட் ஆனோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோகனட் ஆயில் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி இருக்கணும் நல்லா. இப்போ நான் முந்திரி பருப்பு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இந்த ட்ரேயில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இது நம்ம ஃப்ரீசரில் வச்சுருவோம். ஒரு 1 hour 2 hours கழிச்சு பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம நல்லா எடுத்து பீஸாக எடுத்து பார்த்துக்கலாம். தனித்தனி பீஸாக வரும். இதை பாருங்கள், முந்திரி பருப்பு எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் டேட்ஸ் கூட கொஞ்சம் கட் பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் டேஸ்டான ஹோம்மேட் சாக்லேட் ரெடி. இதை மாதிரி செஞ்சு நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீட்டிலே செஞ்சதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.